Hello BTP Explorers. This video is section number 19 of Hindi Foundation course. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தியோட ஹெல்பிங் verbs தான் பார்க்க போறோம். நம்ம சீரிஸ்ல நம்ம ஆல்ரெடி verbs கவர் பண்ணியாச்சு. verbs அதுக்கப்புறமா tenses நீங்க பார்த்துட்ட பிறகு இந்த வீடியோ நீங்க பாருங்க. அப்போ ரொம்ப கிளியரா ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் இதான ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். இந்த வீடியோ நீங்க பார்த்த பிறகு ஒரு சென்டென்ஸ்ல ஹெல்ப்பர் வேர்ட்ஸ் ஆர் ஹெல்பிங் வேர்ட்ஸ் என்னன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஹெல்பிங் வேர்ப்ஸ்க்கும் அதுக்கப்புறமா அந்த சென்டென்ஸோட எண்டிங்ல இருக்க சில சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ்க்கும் ஒரு கிளியர் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் நான் வீடியோ எண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ண சொல்லியிருக்கேன். So do watch till the end and understand பண்ணிக்கோங்க. First and foremost thing நம்ம சகாய கிரியா அது ஹெல்பிங் verbs டெஃபினேஷன் பார்க்க போறோம். ஓகே, ஹெல்பிங் verbs பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம verb படிச்சிருக்கோம்ல, நம்ம verbல என்ன படிச்சிருக்கோம்னா verbனா ஒரு ஆக்ஷன் வேர்ட், ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ண போறாங்க. ஓகே, சாப்பிட்றது, தூங்குறது, நடக்கிறது, போகிறது, ஒரு ஆக்ஷன். ஓகே, அந்த ஆக்ஷன் நம்மளோட மெயின் வேர்ப். கரெக்டா? இந்த ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு, அதை ஹெல்ப் பண்றதுக்கு அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கு, அந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கா, நடக்க போதா, அந்த ஆக்ஷன் என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்கு, கம்ப்ளீட் ஆயிடுச்சா சொல்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறதுதான் நம்மளோட ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஸோ அதான் இந்த வீடியோ எதை பத்தி, ஹெல்பிங் வேர்ப்ஸ் பத்தி. ஹெல்பிங் வேர்ப்ஸ் இல்லாம நம்மளால மெயின் வேர்ப்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஹெல்பிங் வேர்ப் பத்தி நம்ம படிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி யூ ஷுட் வாட்ச் டென்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வேர்ப் வீடியோ பார்த்துருக்கணும். அது ஏன் உங்களுக்கு போக புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸ் சொன்னால் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்குது, அதனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் வித் தட். ஈவன் தோ நான் ட்ரை பண்ணுறேன் ஒழுங்காக கிளியராக பேசுறதுக்காக. सहायक क्रिया वह क्रिया होती है जो मुख्य क्रिया की सहायता करती है. இது நமக்கு முக்கிய கிரியா, மெயின் வேர்ப் ஹெல்ப் பண்ண போகுது. அதான் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்ப் சகாயக்னா பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, அந்த வேர்ட் சகாயக் பண்ணுறது, சகாயக். ஓகே, सहायक क्रिया से वाक्य का काल, समय और भाव स्पष्ट होता है. சகாயக் கிரியாவில் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சென்டென்ஸோட கால் என்ன டென்ஸ்ல இருக்கு, சமய என்ன டைம்ல இருக்கு, அது பாவ் அதோட கண்டிஷன் எப்படி இருக்கு, ஸ்டேட் எப்படி இருக்கு கண்டுபிடிக்க முடியும். இதனால நான் என்ன சொன்னேன்னா காலோட வீடியோ பார்த்துருவாங்கன்னு சொன்னேன். பிகாஸ் என்னோட சேனல் நீங்க பாத்தீங்கன்னா நான் ரேண்டமா ஐ டோன்ட் பிக் அ டாபிக் அண்ட் ஐ டோன்ட் மேக் அ வீடியோ ஃபார் யூ. ஓகே, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டு வேலை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வரணும், இந்த வீடியோ செகண்ட் வரணும். அது காரணம் என்னன்னா இது நீங்க பார்த்து ஓகே ஜஸ்ட் இமேஜின் தட் நான் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வீடியோ ஃபர்ஸ்டே போட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு டென்ஸே பார்க்காம உங்களுக்கு ஈஸியாக கால் பற்றி புரிஞ்சிருக்காது. ஸோ ஐ மேட் அ வீடியோ ஆன் டென்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ் கொண்டு வரும். ஸோ ஐ ஹவ் மேட் இன் ஆர்கனைசிங் வே ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சீரியஸாக பார்க்குறீங்கன்னா ஆர்டராக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே கிராஸ்ப் ஆகும் நாலேஜ். ஓகே, ஸோ सहायक क्रिया பார்த்தீங்கன்னா வாக்கியோட काल, समय और भाव சொல்ல போகிறது. ஓகே, हिंदी में सहायक क्रिया के बिना वाक्य पूरा अर्थ नहीं देता. हिंदी பார்த்தீங்கன்னா सहायक क्रिया இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் ஃபுல் மீனிங் கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வேர்ட்ஸ் தான் सहायक क्रियाவில் வரும் பார்த்தீங்கன்னா है ப்ளூரல் ஃபார்ம் வருது, ஹூ, தா, தி, தே. இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு सहायक क्रियाவில் இருக்கு. சார் இது सहायक क्रियाன்னு சொல்லுவோம். நம்ம सहायक क्रिया பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சென்டென்ஸை ஒரு ப்ராப்பராக சஹி ஒரு ஸ்பஷ்டாக மீனிங்ஃபுல்லாக சொல்லலாம். மீனிங்ஃபுல்லாக கிளியராக ஒரு சென்சிபிளான சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது सहायक क्रिया. இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் பார்த்தீங்கன்னா मैं पढ़ रहा हूँ, वह खेल रही है, हमने खाना खा लिया है, वह स्कूल जाएगी, இங்கே जाएगी வரும், वह काम कर चुका है. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மெயின் வேர்ப் நமக்கு தெரியும். படு, கேளு, கானா, காம், ஸ்கூல். ஓகே, இங்கே ஸ்கூல் கிடையாது, ஜா. இங்கே ஜா தான் மெயின் வேர்ப், போகிறது. இப்போ இந்த மெயின் வேர்பு அப்படியே நம்ம கட் பண்ண முடியாது. இது நீங்கள் பார்த்துட்டே நான் எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு கிளியராக. ஸோ நான் இப்போதைக்கு சொல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்க ரஹா ஹே, சோ ரஹா ஹூ, ரஹி ஹே, खा लिया है, कर चुका है, இதெல்லாம் தான் உங்களோட சகாயக் கிரியா. ஓகே, அப்போ உங்கள் மெயின் வேர்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா அது பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த மாதிரியான ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு கம்ப்ளீட் த மெயின் வேர்ப். அந்த மெயின் வேர்பை கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா நம்மளோட சகாயக் கிரியாவாக இருக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் சகாயக் கிரியாவோட டைப்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் सहायक क्रिया, सहायक क्रिया के प्रकार. सहायक क्रिया பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 விதமான டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கால் பத்தானே வாலா. கால் பத்தானே பார்த்தீங்கன்னா டென்ஸ். ஓகே, கால்லாம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, நம்ம படிச்சிருக்கோம்ல, பூத் கால், வர்த்தமான் கால், அந்த காலில் இருக்கிற வேர்ட் கால் டென்ஸ்னா அர்த்தம். ஓகே, பாவ் யா ஸ்திதி பத்தானே வாலா. பாவ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, என்ன ஸ்டேட்டில் இருக்குது சொல்கிறதுக்கு.
பூர்ணதா பத்தானே வாலா. பூர்ணதானா கம்ப்ளீஷன், அந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சா இல்லை போயிட்டு இருக்கா அது மாதிரி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் பூர்ணதா பத்தானே வாலா சஹாயக் கிரியா. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அதுவும் சென்டென்ஸை ப்ராப்பராக ஃபார்ம் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் सहायक क्रिया. ओके, सो फर्स्ट நம்ம என்ன பார்க்கலாம், फर्स्ट टाइप இருக்கு काल बताने वाला सहायक क्रिया. काल बताने वाली सहायक क्रिया वाक्य में समय को स्पष्ट करती है. இது நம்ம டைம், அந்த டைமை சொல்லுது, சென்டென்ஸ்ல இருக்க டைமை சொல்லுது. பிகாஸ் இப்போ நம்ம டென்ஸ் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும்ல நடக்க போகிற விஷயமா. ஸோ நாளைக்கு நடக்க போதா, முன்னாடியே நடந்துருச்சா, இப்போ நடந்துட்டு இருக்கா, இது நடக்க போதா. ஸோ we can identify all those things with the help of this கால். டென்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ டென்ஸ் என்ன பண்ண நமக்கு வந்து பேசிக் டென்ஸ் இஸ் ஷோயிங் அஸ் த டைம். நமக்கு டைமை சொல்லுது டென்ஸ்லாம். यह बताती है कि काम वर्तमान, भूत या भविष्य में हुआ है. எங்க நடக்குது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆம் சகாயக் கிரியாய் இந்த மாதிரி வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா है, था, थी, थे, होगा, होगी, होंगे. இப்போ வரைக்கும் நீங்கள் நல்லா கிளியராக வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். இதில் வந்து எது வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த கலர் எடுத்துக்கலாம், எது வந்து உங்களுக்கு வந்து எங்கே யூஸ் ஆகணும், அதாவது எது வந்து வர்த்தமானில் யூஸ் ஆக போது, எது பூத்தில் யூஸ் ஆகும், எது பவிஷ்ய யூஸ் ஆகும், ஈஸியாக கெஸ் பண்ணிருக்க முடியும். இப்போ வரைக்கும் நீங்கள் கிளியராக பார்த்துருந்தீங்கன்னா यह मुख्य क्रिया के साथ मिलकर प्रयोग होती है. ஆஸ் யூஷுவல் சொன்ன சென்டென்ஸ் வேணா மெயின் வேர்போட சேர்ந்து இது வந்து சேர்ந்து பண்ண போகுது, கம்ப்ளீட் பண்ண போகுது சென்டென்ஸை. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்லைடில் வந்து நமக்கு என்ன இருந்துச்சுன்னா வர்த்தமான் காலம் இருந்துச்சு, பூத் காலம் இருந்துச்சு, பவிஷ்ய காலம் இருந்துச்சு, ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சு. நான் செப்பரேட்டாக வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். வர்த்தமான் காலில் இருந்துச்சு எப்படி வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னா है, ஹூல இருக்கும். பூத்னா था, थी, थे. भविष्यना होगा, होगी, होंगे. இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கோம் வீடியோஸே. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். इससे वाक्य का समय स्पष्ट होता है. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், சென்டென்ஸோட டைமிங் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஹோகா ஒரு சென்டென்ஸ் வந்து முடியுதுன்னா அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சலாம் வாட் இட் இஸ், இட்ஸ் அ ஃபியூச்சர் டென்ஸ். ஹோகா நடக்கும், நடக்க போகுது, ஓகே நடக்க போகுது, எஸ் நடக்க போகுது அப்படி சொல்லலாம் நம்ம ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா भाव बताने वाली सहायक क्रिया. भाव या स्थिति बताने वाली सहायक क्रिया कार्य की अवस्था या பாவனா பத்தாத்தி. ஸோ அந்த ஒர்க்கோட கண்டிஷனோ அதோட ஸ்டேட் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதான் வந்து भाव बताने वाली सहायक क्रिया வந்து பண்ணுற ஒரு ஒர்க். यह बताती है कि काम जारी है, हो चुका है या होने वाला है. ஜாரினா வந்து நடந்துட்டு இருக்கா, கண்டினியூஸாக அந்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்கான்னு சொல்கிறது. ஹோச்சுக்கானா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிஞ்சு போன விஷயம், முடிஞ்சிச்சு அந்த ஒர்க்னு சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறமா யா ஹோனே ஹி வாலா ஹை. ஹோனேனா நடக்க தான் போகுது, இப்போ உடனே நடக்க போகுது சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பாவ பத்தானே வாலை தான் யூஸ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஸோ கண்டிஷனை சொல்லுது, அந்த கண்டிஷன் எப்படி இருக்குது, முடிஞ்சிச்சா, முடிய போதா, நடந்துட்டு இருக்கா சொல்கிறதுக்கு. ஆம் சப்த் ஹை, ரஹா ஹை, ரஹி ஹை, ரஹே ஹை, ரஹா தா, ரஹி தி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா பாவ சொல்லுது. இப்போ ரஹா ஹேனா நடந்துட்டு இருக்கு, மெ கர் ரஹா ஹூ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன ஒர்க் எப்படி இருக்குது, அது முடிஞ்சிருச்சா இல்லை முடியல சொல்கிறதுக்கு. यह मुख्य क्रिया के साथ मिलकर वाक्य को स्पष्ट बनाती है. அதே மாதிரி மெயின் வேர்போட சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுவோம், சென்டென்ஸ் வந்து ப்ராப்பராக மீனிங்ஃபுல்லாக வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும். இப்போ சகாய கிரியாவுக்கும் முக்கிய கிரியாவோட சம்பந்தம் பார்க்கலாம், இல்லை கனெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மெயின் வேர்ப்க்கும் हेल्पिंग वर्ब्स के என்ன कनेक्शन பார்க்கலாம். ओके, இப்போ सहायक क्रिया मुख्य क्रिया के साथ मिलकर वाक्य का समय और भाव बताती है. ஸோ सहायक क्रिया வந்து मुख्य क्रिया கூட சேர்ந்து மெயின் வேர்போட சேர்ந்து நமக்கு வந்து சமயம் பாவம் சொல்ல போகுது. मुख्य क्रिया कार्य को दर्शाती है. मुख्य क्रिया வந்து நமக்கு காரியம் சொல்லும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், வில் டேக் येलो கலர், தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ वह पढ़ रहा है. ஓகேவா, இங்கே இந்த படிக்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தா உங்களோட முக்கிய கிரியா. கரெக்டா, सहायक क्रिया अकेले वाक्य का पूरा अर्थ नहीं देती. सहायक क्रिया இங்கே सहायक क्रिया நமக்கு என்னது, ரஹா है. வெறுமே ரஹா है மட்டும் சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரிய போகுது, ஒன்றுமே தெரிய போகிறது கிடையாது. பட் நீங்கள் சென்டென்ஸில் அதை ஆட் பண்ணும் போது वह पढ़ रहा है சொல்லும் போது தான் உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி वह पढ़ அவன் வந்து படி. ஓகே, தமிழ் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரல எனக்கு. ஸோ वह पढ़னா வந்து படிக்கிறது கரெக்டாக. ஸோ பட் நீங்கள் சொல்லும்போது அது அப்படியே கட் ஆகுது. ஓகேவா, ப்ராப்பராக இல்லை. ரஹாவும் தனியாக இருக்குது, கரெக்டாக இல்லை. ஸோ வாட் வி நீட் டு டூ இஸ் தட், இந்த ப்ராப்பராக பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு பட்டும் இந்த ரஹாவும் சேர்த்து வி ஷுட் ஆட் இட். அப்போ தான் ஹெல்பிங் வேர்பும் மெயின் வேர்பும் சேரும்போது நமக்கு ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ் கிடைக்கும். ஓகே, दोनों मिलाकर वाक्य को पूरा करते हैं. ரெண்டுமே சேர்ந்து நமக்கு என்ன பண்ணு அந்த ஒரு சென்டென்ஸை வந்து ப்ராப்பராக ஆக்குது. இப்போ வந்து நம்ம ஒர்க் என்னது, பட்னா லிக்னா நம்ம ஒரு ஒர்க் தான். பட் இங்கே பாதியிலே நிற்குது அந்த வேர்டு, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரஹா தான் ஃபுல்ஃபில் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சகாயக் கிரியாவில் இருக்க சில எக்ஸப்ஷன் கேஸ். சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சகாயக் கிரியா இருக்க போதில்லை.
இந்த ஸ்லைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இந்த இது மட்டும் ஸ்கிப் பண்ணாம பார்க்காதீங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு சகாய கிரியானா என்ன, சப்போர்ட்டிங் வேர்ட்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். திஸ் இஸ் a very 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 important thing and a very important concept too. Okay, so first நம்ம வந்து பார்க்கலாம்னா कुछ वाक्यों में सहायक क्रिया नहीं आती. எல்லா सेंटेंस में सहायक क्रिया நமக்கு இருக்க போறது கிடையாது. சில இடத்துல we have exceptions. okay, ऐसे वाक्य साधारण वर्तमान काल में होते हैं. இது எங்க இருக்கு பாருங்க, சாதாரண வர்த்தமான் கால். எங்க கேட்ட மாதிரி இருக்க அந்த சென்டென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, இங்க உங்களுக்கு सहायक क्रिया தேவைப்பட போறது கிடையாது. அது ஏன் நம்ம பார்க்கலாம். सामान्य सत्य और आदत बताने वाले वाक्य ऐसे होते हैं. நம்ம சிம்பிள் பிரசன்ட் பார்த்துருக்கோம். நம்ம என்ன படிச்சோம்னா, காமனான ட்ரூத் இல்லை எப்பவுமே இருக்க ஒரு காமனான ஒரு விஷயம் ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் பிரசன்ட்ல வரப்போகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சூரஜ் பூர்வ से निकलता है, சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இது என்னது, சன் எப்பவுமே நமக்கு என்ன போய் ஈஸ்ட் தான் ரைஸ் ஆக போகுது, வித்தியாசமா நார்த்லேயோ சவுத்லேயோ ரைஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ தட்ஸ் வெரி பிக் ட்ரூத். ஓகேவா, அந்த மாதிரி ட்ரூத்க்கு நம்ம என்ன பண்ண போனால் அங்கே நமக்கு சகாய கிரியா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதா, இல்லை வரவே வராது. ஓகே, திவானி செய்தால் அங்கே சகாய கிரியா வரப்போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த மாதிரி we have hair, இங்கே ஹேர் இருக்கே, அப்போ இது சகாய கிரியா தானே, இப்போதைக்கு நம்ம சகாய கிரியா படித்தோமே, அப்போ இந்த ஹேவும் சகாய கிரியா நீங்கள் வந்து நினைக்கலாம். அது ரொம்ப பெரிய தப்பு. இட்ஸ் நாட் அ ஹெல்பிங் வேர்ப் ஹியர். இங்கே இந்த ஹே வந்து நமக்கு ஹெல்பிங் வேர்போட ரோலை ப்ளே பண்ணலை, இங்கேயுமே ப்ளே பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சென்டென்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, சூரஜ் பூர்வ से निकलता இப்படியே ஸ்டாப் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஜஸ்ட் கட் இட். சூரஜ் வந்து சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். உங்களுக்கு சென்டென்ஸோட மீனிங் இருக்கு, மீனிங்ஃபுல்லாக சென்டென்ஸ் இருக்கு. ஓகேவா, இங்கே பாருங்க, வேற ரோஸ் படுத்தா, இங்கே எடுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்களேன். உங்களுக்கு ஈஸியாக சென்டென்ஸோட மீனிங் புரியுது. இந்த ஹே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதோட அசர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பட போகிறது கிடையாது. ஸோ என்ன சொல்லலாம்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு சகாய கிரியா கிடையாது, இதுலேயே சகாய கிரியா கிடையாது. இங்கே ஹே இருக்குனாலும் நம்ம ஜஸ்ட் வந்து எண்டிங்னாலே வந்து சகாய கிரியா நினச்சிக்கூடாது. அது தப்பு, ரொம்பவே தப்பு. பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரஜ் பூர்வ से निकलता இப்படி நம்ம கட் பண்ணால் நமக்கு அது மீனிங் வந்து வருது அந்த சென்டென்ஸில். ஓகேவா, இங்கே ஜஸ்ட் இந்த ஹே வந்து ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வேர்டாக தான் நமக்கு இந்த ஹே இங்கே வந்து இருக்க போகுது. ஓகே, அதான் வந்து மெயின் விஷயம். இந்த வீடியோட மெயின் விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹே வந்து ஹெல்பிங் வேர்ப் இங்கே கிடையாது. ஒவ்வொரு இடத்துல ஏற்றுமே அது மாறிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இன்னும் நோட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேர்ப் இங்கே நிக்கல்தாலும் உங்கள் வேர்ப் கரெக்டாக, இந்த வேர்ப் மெயின் வேர்ப் ரைஸ் ஆகுது, மெயின் வேர்ப் இங்கே நிக்கல்தால இங்கே தால எண்ட் ஆகுதா, அதே மாதிரி எங்கெல்லாம் தா தீ அதுக்கப்புறம் தே இந்த மாதிரி வேர்ட்ஸ் எண்ட் ஆகும் போது அங்கே உங்களுக்கு சகாய கிரியா வந்து ப்ளே பண்ண போதில்லை. இட் ஒன்ட் ப்ளே ரோல் தேர். ஓகேவா, அங்கே உங்களுக்கு சகாய கிரியா இருக்க போதில்லை. இப்போ வேற ரோஸ் படுத்தாக, இங்கே படுத்தா தான் உங்களோட மெயினாக படுத்தா. இங்கே படுத்தால் உங்களுக்கு என்ன இருக்குது, தா இருக்குது. சப்போஸ் படுத்தி இருக்கு வச்சுக்கோங்களேன், அப்பயும் உங்களுக்கு சகாயக்கிரியா இருக்க போதில்லை. படுத்தே இருந்தால் சகாயக்கிரியா இருக்க போதில்லை. பட் நம்ம இதுக்கு மேலே நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோன்னா, படு மட்டும் பார்த்தோமா, அங்கே தான் ஒரு வேர்டு இல்லவே இல்லை, தாவும் இல்லை தீவும் இல்லை தேவும் இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி தா தீ தே இருக்க இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சகாயக்கிரியா வந்து இருக்க போகிறது கிடையாது. இட்ஸ் எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணப்போ கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். அந்த வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ நம்ம படித்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிக்கலாம், கொஞ்சம் ஃபன் வேல புரிஞ்சிக்கலாம். ஓகேவா, இது ஒரு நியூ இனிஷியேட்டிவ் தான், ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இது மாதிரி எடுத்தால் புரியுதா எனக்கு தெரியல. ஜஸ்ட் டெல் த ஒப்பீனியன் இந்த கமெண்ட் செக்ஷன், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹெல்பிங் வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மூவி இருக்கு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹிந்தி சென்டென்ஸ் தான் நமக்கு ஒரு பெரிய படம் வச்சுக்கலாம். ஓகே, அந்த படத்தில் இருக்க அந்த சென்டென்ஸ் தான் இதான் சென்டென்ஸ் வச்சுக்கோங்க. இதான் உங்களோட மூவி. உங்கள் மூவியில் யார் இருப்பா, மெயினாக ஒரு ஹீரோ இருப்பாங்க. ஸோ ஹீரோ இஸ் யுவர் மெயின் வேர்ப். அந்த ஹீரோ மட்டும் இருந்தால் படத்தை நம்ம பார்ப்போமா கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேர் நமக்கு வந்து மூவியில் இருப்பாங்க, ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, அவங்க அம்மா கேரக்டர் இருப்பாங்க, ஹீரோட அம்மா, ஹீரோட அப்பா, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு, வில்லன், நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஹீரோயின் வில்லனை விட்டுடுங்க. அதை தவிர்த்து இருக்க மற்ற கேரக்டர் பாருங்களேன். ஹீரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை ஹீரோயின் ஃப்ரெண்ட் கேரக்டர் சப்போர்ட் பண்ணுறாங்க, சைடு கேரக்டர் சொல்லுவோம், சப்போர்ட்டிங் கேரக்டர் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நம்ம சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கே ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஓகேவா, இவங்க இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபிலிம் கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி நமக்கு இங்கே எப்படி சொல்கிறது, சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆகும். இப்போது ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க வச்சுக்கோ, ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டாக நமக்கு வந்து மெயின் நமக்கு ஞாபகம் வந்து சந்தானம் சார் ஞாபகம் வருவாங்கள்ல. ஸோ வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோவோட கண்டிஷன். இப்போ ராஜாராணி படையை நீங்கள் எடுத்தால் கூட
ஸோ ஆர்யா இஸ் இன் அ வெரி பிக் மன கஷ்டத்தில் இருப்பார் ஒரு டைமில். ஓகே, ஸோ ரொம்ப ஃபிலிம்குள்ளே போக தேவையில்ல, ஜஸ்ட் ஐம் சேயிங் தட் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்காக ஹீ இஸ் ஹெல்பிங் அந்த மாதிரி. அதே மாதிரி அவர் வந்து அந்த ஃப்ரெண்டோட கண்டிஷனை சொல்லி புரிய வைக்கிறாரு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட. அவர் இப்படி இருந்தார், இப்போ இப்படி ஆகிட்டாரு, ப்ரெஸ்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிஷன்ஸை சொல்கிறது, அதுக்கப்புறமா அது அவர் வந்து எப்படி ஒர்க் பண்ணார், அவரை பற்றி சொல்ல அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து மெயின் வேர்ப் பற்றி நமக்கு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான் ஒன்றும் கிடையாது, இவங்க வந்து படத்தில் இருக்க ஒரு சைட் கேரக்டர், அவ்வளோதான். அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த மெயின் கேரக்டரை பில்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி எப்போவுமே மெயின் கேரக்டரும் சைட் கேரக்டரும் சப்போர்ட்டிங் கேரக்டர் நமக்கு வந்து மெயினும் எப்பவுமே இருந்துதான் இருக்கணும். கரெக்டாக? அப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்கும். பட் எக்ஸப்ஷன் இருக்க மாதிரி சில படத்தில் ஹீரோ மட்டும்தான் நம்ம பார்த்துருமா, சப்போர்ட்டிங் கேரக்டர் தேவையில்லை. ஒன் மேன் ஷோ மாதிரி நம்ம சில படத்தில் மெயின் கேரக்டர் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். அதே மாதிரி எக்ஸப்ஷன் கேஸ் பார்த்தீங்கன்னா சில இடத்துல நமக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இருக்கும் போது நமக்கு அப்போது சப்போர்ட்டிங் கேரக்டரோ சப்போர்ட்டிங் ஹெல்பிங் வேர்ப்ஸோ நமக்கு வந்து தேவைப்பட போகிறது கிடையாது. அந்த இடத்துல நம்ம மெயின் வேர்ப் மட்டும் இருந்தால் நமக்கு போதும். ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். ஓகேவா? சும்மா நான் ட்ரை பண்ணேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. மாதிரி ஒரு மெயின் ஃபிலிம் இருக்குன்னா அந்த ஃபிலிமில் இருக்க ஹீரோ தான் மெயின் வேர்ப் அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக நம்மளோட ஹெல்பிங் வேர்ப்ஸாக இருக்க போகிறாங்க. அவங்க இருந்தால் நம்ம ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி நமக்கு சென்டென்ஸும் கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஃபிலிமில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இல்லைனா கூட வி கேன் சி த ஃபிலிம் ஜஸ்ட் பிகாஸ் ஃபார் த ஹீரோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் கொடுத்துட்டாருன்னா வி கேன் சி தம், ரைட்? நம்ம பார்க்கலாம், அவங்க என்ஜாய் பண்ணலாம் அவங்க பண்ணுறது. அதே மாதிரி நம்ம வந்துட்டு சென்டென்ஸ்லேயும் அந்த மெயின் வேர்பே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஹெல்பிங் வேர்ப் தேவையில்லை. பட் மெயின் வேர்ப் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் போது மெயின் வேர்ப் நமக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் என்ன அப்போ நமக்கு சப்போர்ட்டிங் வேர்ப் ஹெல்பிங் வேர்ப் நமக்கு தேவைப்படுது. அந்த டைம் வி நீட் த ஹெல்பிங் வேர்ப். ஸோ அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இன் எ வெரி ஈஸி வே. இது உங்களுக்கு புரிஞ்சதா தெரியல, இல்லை தேவையில்லாத ஒரு அடம்டான்னு தெரியல. ஜஸ்ட் டெல் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரே மாதிரி நம்ம டீச் பண்ண தேவையில்ல. ஓகே, நவ் இட்ஸ் டைம் ஃபார் த கொஷின்ஸ். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. என்னென்னா இதில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் சில சென்டென்ஸில் இருக்குது, சிலது வந்து இல்லை. எதில் வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து நம்பர் 1 போட்டுட்டு டிக் போட்டிங்கன்னா ஹெல்பிங் வேர்ப் வந்து இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வேணும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ரஹா, நீங்கள் ஓகே இங்கே எடுத்துக்கோங்க, வெஹப்படுறா, இங்கே வந்து ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, ரஹா தான் வந்து உங்களோட ஹெல்பிங் வேர்ப். நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்ப முடியும். சப்போஸ் டைம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் 1 போட்டு ஒரு டிக் போடுங்க, இல்லை வந்து 1 போட்டு ஹெல்பிங் வேர்ப் இல்லைனா ஒரு கிராஸ் போட்டுடுங்க. ஓகேவா? லெட் மீ எக்ஸ்பிளைன் த क्वेश्चंस டு யூ once again. क्वेश्चन 1 வந்து பார்த்தீங்கன்னா वह पढ़ रहा है, 2 வந்து मैंने खाना खा लिया है, 3rd सूरज पूर्व से निकलता है, मैं अपना होमवर्क कर चुका हूँ, वह खेल रही है, वह रोज़ स्कूल जाता है. இதில் இருக்க சென்டென்ஸில் வந்து இந்த மொத்தம் 6 சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஹெல்பிங் வேர்ப்ஸ் இல்லை, சப்போஸ் இருந்துச்சுன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு எந்த வேர்ட் கெஸ் பண்ண முடிஞ்சா கெஸ் பண்ணி வந்து எனக்கு உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அண்ட் நம்மளோட பேசிக்ஸ் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு நான் வந்து அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு ஐ வில் பி மேக்கிங் ரிவிஷன் போஸ்ட் ஆல்சோ ரிமைண்டர் போஸ்ட் போட்டுருப்பேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கம்யூனிட்டி டேக். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ, பட் ஐ hope I made justice to the work. So thank you all for watching till now. Thank you so much.